நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, ஷெபியோட அம்மா போன் பண்ணாங்க. சதாசிவ அண்ணன் வீட்டு தளம் இடிஞ்சு விழுந்துருச்சான். யாருக்கும் அடிபடலையே? இல்ல, யாருக்கும் எந்த அடியும் படல. ஆனா நிம்மி கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச பொருள் எல்லாம் பாழாயிடுச்சான். கல்யாணத்துக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. சதாசிவ அண்ணன் ரொம்ப கவலையில இருப்பாரு. நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க நானும் உங்க கூட வரட்டுமா? வாங்க அத்தை, பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. நான் அழிஞ்சு போயிட்டேன். வாங்கி வச்சதுல பாதி ஜாமானுக்கு மேல வீடாயிருச்சு. நான் அழிஞ்சு போயிட்டேன். ஐயோ, நான் அழிஞ்சு போயிட்டேன். அட கடவுளே! அண்ணா, கொஞ்சம் அமைதியா. யாருக்கும் அடி எதுவும் படலையே? இல்லைங்க, வெயில் காலமா இருக்கிறதால எல்லாரும் வெளியே படுத்து தூங்கணும். அண்ணா சொல்றேன், அழாதீங்க. நீங்களே இப்படி தைரியத்தை இழந்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இங்க பாருங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க தனி ஆள் இல்ல, நாங்க எல்லாம் கூட இருக்கோம்ல. கடவுள் இன்னும் எங்களை எவ்வளவு சோதிக்க போறாருன்னு தெரியல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிம்மியோட கல்யாணத்தை நடத்த இருந்தோம். ஆனா அதுக்குள்ள பாருங்க இங்க என்னெல்லாம் நடந்து போச்சு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாம் வீணா போயிடுச்சு அண்ணி. இத்தனை வருஷமா நிம்மியோட கல்யாணத்துக்காக நாங்க என்னெல்லாம் சேர்த்து வச்சிருந்தோமோ எல்லாமே வீணா போயிடுச்சு. இப்ப எப்படி நான் இவளுடைய கல்யாணத்தை நடத்த போறேன்? அண்ணா இப்படி வருத்தப்படுறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். என்ன வழி இருக்கு அண்ணி? நான் சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையும் இவ கல்யாண ஏற்பாடுகளுக்கே செலவு பண்ணிட்டேன். இப்ப மறுபடியும் இது எல்லாத்துக்கும் தயார் பண்ணணும்னா என்கிட்ட எதுவுமே மிச்சம் இல்லை. இப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடக்க போறது கண்டிப்பா நிக்காது. ஒருவேளை 100 வாசல் கதவு மூடி இருந்தாலும் கடவுள் இன்னொரு வாசல் கதவை கண்டிப்பா திறந்து வைப்பாரு. அண்ணே, வணக்கம். வணக்கம்மா. அண்ணா தைரியமா இருங்க, எல்லாம் சரியாயிடும். தைரியமா இருக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது நரேஷ்? இனி எதுவுமே நடக்க போறது இல்லை. நான் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சொல்லிடுறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிற சக்தி என்கிட்ட இல்லைன்னு. அதுக்கு மேல அந்த கடவுளுடைய விருப்பம். சரிண்ணா, நன்றி. சதாசிவண்ணா வாங்க. எங்க அண்ணி? நீங்க இப்ப கடவுளோட விருப்பம் தானே சொன்னீங்க? அப்ப இப்படி நினைச்சுக்கோங்க, இதான் கடவுளோட விருப்பம்னு. நிம்மியோட பல்லாக்கு ஊர்வலம் என் வீட்டுல இருந்து தான் போகும். அவளோட கல்யாணம் என் வீட்டுல தான் நடக்கும். அண்ணி, நீங்க இத்தனை வருஷமா என்கிட்ட வேலை பார்த்திருக்கீங்க, எனக்கு எவ்வளவு உதவியா இருந்திருக்கீங்க. உங்களுக்காக நான் இதை கூட பண்ணக்கூடாதானே?
அப்புறம் காசை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க, எல்லா ஏற்பாடுகளும் நடக்கும். அண்ணன் நிம்மி என்னோட தங்கச்சி மாதிரி, அவளுக்காக என்னால இதை கூடவா பண்ண முடியாது? அப்புறம் எப்படியும் விருந்தாளிங்க இங்க எங்க இருப்பாங்க, எங்க அவங்க தங்குவாங்க? அதனால எல்லாமே என் வீட்டுல நடக்கிறதா நல்லது. ஒருவேளை என் இடத்துல இன்னைக்கு நாட்டாம இருந்திருந்தாலும் அவரும் இதைத்தான் பண்ணிருப்பாரு. என்ன சதாசிவண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க ரொம்ப உயர்த்திடாதீங்க. நான் உங்களோட மக மாதிரி. வாங்க, எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. நிம்மி இந்த ஊருக்கே பொண்ணுதான். அவளோட ஊர்வலம் என் வீட்டுக்கு தான் வரும். ஊரே சேர்ந்து உங்க பொண்ணோட கல்யாணத்தை தாம் தும்னு பண்ணிடுவோம். வாங்க வாங்க, எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. இல்ல சதாசிவண்ணா, எல்லாமே சரியாயிடும். எப்படியும் அந்த வீட்டுல சந்தோஷத்தை கொண்டாடி பல வருஷம் ஆச்சு. அண்ணா, இன்னைக்கு நான் தான் உனக்கு டீச்சர். நான் உனக்கு படிப்பு சொல்லி தருவேன். நீ படிச்சுக்கிட்டே அந்த பாட்டில இருக்க பாதாம சாப்பிட்டுறணும். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பாதாம் சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகரிக்குமா. அதனால நீயும் பாதாம் சாப்பிட்டினா உனக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகரிக்கும். சரி வாண்ணா, இங்க உட்காரு. மீரா, எனக்கு மனசே இல்ல. அண்ணா, எங்க ஸ்கூல் டீச்சர் என்ன சொல்வாங்கன்னா, தினமும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டா அது ரொம்ப நல்லதா. அதனால இது உனக்கு ரொம்ப நல்லது. சரி, பாதாம் சாப்பிடு. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்லணும், சரியா? நம்மளோட பாரத தேசத்துல கல்லுதான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பாங்க. புரிஞ்சுதா ரன்வீர் கண்ணா? என்ன, நீ என்ன படிச்ச? எனக்கு காட்டு. நம்மளோட பாரத தேசத்துல மக்கள் தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பாங்க. ரன்வீர் கண்ணா, அதேதான் கொடு. நம்மளோட பாரத தேசத்துல கல்லுதான், மக்கள் தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பாங்க. சொல்லு. நம்மளோட பாரத தேசத்துல மக்கள் தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பாங்க. சபாஷ் ரன்வீர் கண்ணா, சபாஷ். நீ ரொம்ப புத்திசாலி. இந்த வாட்டி நல்லா படிச்சு நிறைய மார்க் கொண்டு வரணும், சரியா? சரி வா, இப்ப அடுத்தது படிக்கலாமா? நம்மளோட பாரத தேசத்துல பாதாம் சாப்பிடு ரன்வீர் கண்ணா. நம்மளோட பாரத தேசத்துக்கு
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க உதவிக்கு யாரையாவது கூப்பிட்டுக்கோங்க. எல்லா வேலையும் ஆரம்பத்துல இருந்து பண்ணணும். நிறைய வேலை இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிடும். உங்க மாடி பூரா சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்கு பின்னாடி டென்ட் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மற்ற வேலைங்கள்லாம் தானா நடக்கும். எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. அது வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு நீங்க உண்மையிலே பண்ண வேலை ரொம்பவே பாராட்டுக்குரியது. இந்த காலத்துல கல்யாண செலவை மொத்த பாரத்தையும் ஏத்துக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. யாரோ இன்னொருத்தருடைய பையனுக்காக அவன் ஹெட் மாஸ்டர் முன்னாடி போய் கையெழுத்து கும்பிட்டு அவன் எதிர்காலத்தை காப்பாத்திருக்கீங்க. ஆனா அவன் வீட்டுல நீங்க இதை பத்தி எதுவுமே சொல்லல. இல்ல, அவ்வளவு பெரிய மனசு எனக்கும் இல்ல. ஹெட் மாஸ்டர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீங்க அவர் முன்னாடி கையெடுத்து கும்பிட்ட விஷயம் உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாத்தையும் தீர்க்க முடியாது, ஆனா இன்னைக்கு உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். என் பையன் வாழ்க்கையை காப்பாத்தினதுக்காக. நீங்க என்ன பேசுறீங்க? நரேஷ், நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். வெறும் இதுக்காக மட்டும் இல்ல, நீங்க ஹெட் மாஸ்டர் சமாதானப்படுத்தி ரன்வீரை ஸ்கூல்ல இருந்து நீக்காம பண்ணிருக்கீங்க. நீங்க எனக்கு ஒரு சரியான வழியை காட்டினதுக்காக. ஒருவேளை நீங்க புரிய வைக்கலன்னா, ரன்வீர் ஃபெயில் ஆனதுனால நான் அவனை நிறைய திட்டியிருப்பேன், நிறைய கோவப்பட்டிருப்பேன். ஆனா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் வச்சு நான் அவன்கிட்ட ரொம்ப அன்பா பேசி அவனை பார்த்துக்கிட்டேன். அப்புறம் இன்னைக்கு நான் அவனோட கண்ணில் பார்த்தேன். இந்த வாட்டி அவன் கண்டிப்பா நல்லா படிப்பான்னு எனக்கு தோணுது. அப்புறம் இப்போ நாம 2 பேரும் தான் அவன் கூட இருக்கோமே. கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். அப்புறம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அவன் பரீட்சையில அடுத்த வருஷம் நல்ல மார்க் வாங்குவான். கடவுள் புண்ணியத்தில் அப்படியே நடக்கட்டும். வாங்க. அப்புறம் நீங்க பசங்களை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க. அது வந்து அப்படி இல்லை. அதாவது சரியான துணை கிடைக்கல என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு. வாங்க போலாம். முதல்ல நீ பல்ல விளக்கிட்டு வா, மத்ததெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். குண்டு பாட்டி, நிம்மி அக்காட கல்யாணத்துல கௌசல்யா அக்கா புதுசா ஜமிக்கி வச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பாங்களாம். குண்டு பாட்டி, எனக்கு அது மாதிரி துணி தான் வேணும். கௌசல்யா அக்கா கிட்ட
இது உன்னோட கல்யாணமா? ஊர்வலம் கல்யாண பொண்ணுக்கு, ஆனா இவளுக்கு பைத்தியம். குண்டு பாட்டி சொல்லுங்க. நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கணும். அடக்கடவுளே, 3? ரத்னா, குண்டு பாட்டி, இந்த ஊர்வலம்னா என்ன? அப்புறம் பொண்ணு யாரு? பைத்தியம் யாரு? நல்ல கேள்வி. என்கிட்ட ரொம்ப சுலபமான கேள்வி கேட்டுட்ட. இந்த 3க்கும் என்கிட்ட பதில் இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உனக்கு இந்த கல்யாணத்துல எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம நீ பல்லே 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 பல்லேன்னு ஆடிட்டு இருக்க. உனக்கு கல்யாணம் நடக்கும்ல, நீ அப்ப ஆடு. குண்டு பாட்டி, சொல்லுங்க. எனக்கு இப்படி ஆடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறவங்க தான் ஆடணும்னா அப்ப எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க குண்டு பாட்டி. அத பண்ணிதான் ஆகணும் வாலுக்குட்டி. அதுக்கு முன்னாடி நீ நல்லா வளர்ந்துரு, அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நான் இன்னும் எவ்வளவு வளரணும் குண்டு பாட்டி? எப்பவும் இதான் சொல்றீங்க, வளர்ந்துடு 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 வளர்ந்துடுன்னு. வளர்ந்ததுக்கு அப்புறம் கீழே நின்னுக்கிட்டே மொட்டை மாடியில காயற துணி எடுத்துட்டு வருவீங்களா? உன்னை அப்படிதான் வேலை வாங்க போறேன். ஓய் வாலு, ஒருவேளை நீ வளரலன்னா அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு எப்படி போவ? உன்னோட வழியிற மூக்க யாரு தொடச்சு விடுவா? வீட்டு வேலையெல்லாம் யார் பாப்பாங்க? யார் உனக்கு சமைச்சு போடுவாங்க? முதல்ல நீ நல்லா வளர, அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அட ஆமா குண்டு பாட்டி, நான் மறந்தே போயிட்டேன். கல்யாணம் ஆயிட்டோட வீட்டை விட்டு வெளியே போனோம். அப்படின்னா நான் கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் குண்டு பாட்டி. நான் என் அண்ணனை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். குண்டு பாட்டி, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போலையா? நான் உங்களை எத்தனை நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இங்கேயே தான் இருக்கீங்க. குண்டு பாட்டி, நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? நீங்களும் என்ன மாதிரி அண்ணனை விட்டு போக மாட்டீங்களா? சொல்லுங்க குண்டு பாட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீரா, ஐய் பாலுக்குட்டி, என்னோட வீடு வேற. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கே வந்தேன். புரிஞ்சுதா? சரி போ, தயாராக. லேட் ஆயிட்டு இருக்க. குண்டு பாட்டி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ அவர் எனக்கு தாத்தா. அவர் எங்க? எங்களோட அப்பா மாதிரி அவரும் காணாம போயிட்டாரா? மீரா, மேல போ. ஆனா அம்மா, குண்டு பாட்டியோட தாத்தா எங்க? மீரா, ஏய் வாலு, அவர் எனக்கு தாத்தா இல்ல, உங்க 2 பேருக்கும் தான். சரி போ, தயாராகு போ. வா மீரா, இதுக்கு மேல கேள்வி கேட்காத.
தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் காயம் எனக்கு இவ்வளவு வேதனையை கொடுக்குது. என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும் நீ இப்ப எவ்வளவு வேதனையில இருக்கன்னு. மாஹியா